ஒரு வழியா பாத்தீங்கன்னா நிலா சோழன் 2 பேருக்குமே கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்துருந்துச்சு. எல்லாருமே இதுக்கு முன்னாடி நிலா சோழன் எப்படா ஒண்ணு சேருவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த எதிர்பார்த்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கோயிலுக்கும் போயிருக்காங்க. ஸோ நிலா இதுக்கு என்ன பண்ணுவா, எப்படி சமாளிப்பா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வீட்டுல ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏன்னா கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டது ஓகே தான். ஆனா இந்த விஷயத்துக்கு எப்படி நிலா ஒத்துப்பா, அவளோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சேரன் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே சோழன் பரவாயில்லன்னு நான் சமாளிச்சுக்கிறேன், நிலா கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நிலா 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு 2 பேருமே நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோழன் சொல்றாரு, என்னால இப்ப கூட நம்ப முடியல நிலா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாள் நான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டது. ஆனா இவ்வளோ சீக்கிரமா கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சோழன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நிலா, நிச்சயமா நீ 1 வருஷம் எனக்கு டைம் கொடுத்திருந்த, அதுக்குள்ள கண்டிப்பா நான் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் உனக்கு. அதுக்கப்புறம் நான் என் கூட நீ சேர்ந்து வாழ்ந்துருவ அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆமா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எதுவும் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்ல சோழன், எனக்கு தெரியும் நீங்க எப்படி என்ன பார்த்துப்பீங்க, எனக்காக நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க கேட்டாங்க, எப்படி நீ இருப்ப, எப்படி கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சோழன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. உண்மையாவா நிலா, இப்படித்தான் சொன்னியா நீனு, என்ன என்ன நான் அவ்வளோ நல்லா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா சோழன், அப்படித்தானே சொல்லணும், வேற எப்படி சொல்ல சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் தான், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேனில்லா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா அங்க கோயில்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுல பாத்தீங்கன்னா ரூமை டெக்கரேட் பண்றதுக்காக ரொம்பவே பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சேரன் பாத்தீங்கன்னா எப்படியும் அவங்க 2 பேர் வர்றதுக்குள்ள நம்ம இந்த வேலையை விறுவிறுன்னு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா டேய் சோழ டேய் பாண்டியன் பல்லவன் 2 பேருமே உள்ள பாத்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிங்கடா, அவங்க 2 பேரும் வர்றதுக்குள்ள இது எல்லாமே நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே அவ்வளவுதானே, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வேலையெல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. என்னடா இது, யாரா இது பாட்டு பாடிக்கிட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நடேசன் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து சேரன் அப்பா என்னப்பா குடிச்சிருக்கீங்களா, இன்னைக்கு நல்ல நாள்ப்பா, இன்னைக்கு எதுவுமே கூட ஏன்பா இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நடேசன் கிட்ட பாத்தீங்கன்னா சேரன் கேட்கும்போது, என்னடா இருக்கு இதுல, என்ன இருக்கு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன், இது என்னடா தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நீங்க இந்த மாதிரி குடிச்சிருக்கிற விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாப்பா, அப்புறம் உங்க மேலதான் கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டா, என் மருமக கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, எங்க என் மருமகளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லப்பா சோழனும் நிலாவும் 2 பேர் சேர்ந்து பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சேரன்னு சொல்றாங்க. என்னடா கல்யாணமே கோயில்ல தானடா நடந்துச்சு, மறுபடியும் எதுக்கடா வெளியில அனுப்பியிருக்கீங்க, கல்யாணமான 2 பேரும் வீட்டுலதான் இருக்கணும், வெளியே போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சேரனுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுக்காக தான் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால அமைதியா எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஆமா சரி, இவங்க 2 பேரையும் காணோம், எங்க யாரையுமே காணோம், வீட்டுல யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா, பாண்டியனும் பல்லவனும் நிலாவோட ரூம்ல இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னது நிலா ரூம்லயா, அங்க போய் எதுக்குதான் அவங்க 2 பேரும் இருக்காங்க, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நடேசன் கேட்கும்போது, அப்பா இன்னைக்கு தானேப்பா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதான்ப்பா முதலிரவு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா 2 பேருமே ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அதுதான் விஷயமா, சரி சரி, இதை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா, நான் வரப்போ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, எங்க தள்ளு நான் போயிட்டு ரூமை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போய் நடேசன் பாத்தீங்கன்னா நிலாவோட ரூமை போய் பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து ரூமை பாத்தீங்கன்னா பயங்கரமா டெக்கரேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. என்னடா இது நிலாவோட ரூமா இது, அப்படியே மாத்திட்டீங்களே, ரொம்ப சூப்பரா இருக்குடா ரூமு அப்படிங்கிற மாதிரி நம்ம நடேசன் சொல்றாரு. ஆமாப்பா, இது எல்லாமே அவங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியுமா, அவ சம்மதிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்லப்பா, நிலாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, அவளுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோழன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா சோழன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னடா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்ன மனநிலையில இருக்கு, அந்த பொண்ணு ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிருக்கலாம்லடா, அவசரப்பட்டு எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு.
அது மட்டும் இல்லாம, "ஓ! ஏசி எல்லாம் மாட்டிட்டீங்களா? பரவாயில்லையே!" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "இதெல்லாம் சோழனோட ஏற்பாடு தான்ப்பா. நிலாவுக்கு தெரியாம தான்ப்பா இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸா நிலா வந்தவுடனே காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிடா, எப்படியோ பரவாயில்ல. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும். இப்ப அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்களா இல்லையா? எப்போ வராங்களா? நல்ல நேரம் பார்த்து தான்டா இதெல்லாமே வந்து பண்ணணும். நீ போயிட்டு கேலண்டர் எடு. நான் நல்ல நேரம் எப்போன்னு பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்படிங்கிற மாரி போயிட்டு பார்த்தீங்கன்னா, சேரன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சோழனுக்கு கால் பண்ணி, "டேய் சோழா, எல்லாமே முடிஞ்சிச்சுடா. இப்ப நீங்க 2 பேரும் தாராளமா வரலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து சோழனும் வந்து கால கட் பண்ணிடுறாங்க. "என்ன சோழன், யாரு ஃபோன் பண்ணுது?" அப்படின்னு சொல்லும்போது, "சேரன் அண்ணன் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அது ஒண்ணும் இல்ல நிலா. இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வெளியே இருக்கக்கூடாதா? அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சோழன், சரி வாங்க, நமக்கு தான் வேலை முடிஞ்சிச்சுல, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ 2 பேருமே வந்து கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நல்ல நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த நடேசனும் வந்து பார்த்து சொல்றாரு. இந்த நேரத்துல 2 பேருக்குமே சாந்தி முகூர்த்தம் வச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும்டா. அதனால இந்த நேரத்தை கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ 3 பேருமே பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டி சொல்றாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஏன்னா நாங்கெல்லாம் என்ன முதலீடு ஆல்ரெடி அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் பாண்டியா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ வாய மூடுறா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்றாங்க. பின்ன என்னண்ணே, நான் சொல்றது உண்மைதானே? எல்லாமே தெரியுமா தெரியுமான்னு சொல்லிட்டு இவர் என்னடா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அதெல்லாம் ஓகே, நான் பண்றதெல்லாம் ஓகேடா, ஆனா நான் குடிச்சிருக்கேன்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடேசன் வந்து சொல்றாரு. அப்பா, நீங்க என்ன பண்ணணுமோ எங்க கிட்ட சொல்லுங்கப்பா, நாங்க பண்றோம் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. டேய், பால் இருக்கா? பாலை நல்லா காய்ச்சிருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எப்பயோ ரெடியா தான்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேரன் வந்து சொல்றாரு. ஸ்வீட் எல்லாம் வாங்கணுமேடா, அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? பழம் எல்லாமே வாங்கணுமேடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையப்பா அதெல்லாம் எதுவும் வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏடா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முக்கியமான விஷயமே அதுதானடா, அதை வாங்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பாண்டியன் போயிட்டு, அண்ணே நான் போயிட்டு வாங்கிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிடா நீ போயிட்டு நல்ல நல்ல ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பழம் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்த உடனே வந்து சாப்பிட வையும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலா கையில வந்து பாலை கொடுத்து அமுச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா, எப்படிப்பா இதெல்லாம் வந்து நான் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் அப்படியே சமையல் கட்டில வை, நிலாவை கூப்பிட்டு எடுத்துட்டு மட்டும் போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, அவங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா நிலா சோழன் 2 பேருக்குமான சாந்தி முகூர்த்த ஏற்பாடு சூப்பரா வந்து நடந்துருச்சு. இப்போ நிலா வந்தோடனே அவங்க என்ன பண்ண போறாங்க, இதுக்கு சம்மதிக்க போறாங்களா இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க.